டே 52. இன்னைக்கு என்ன நினச்சி பார்ப்போமா? நேற்று ஃபுல்லாகவே வந்து அந்த பொம்மை டாஸ்க்கை வச்சு நிறைய கண்டென்ட் கிடச்சிச்சுப்பா. அதே மாதிரி இன்றைக்கி அந்த பொம்மை டாஸ்க்கை வச்சு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோமா? நேற்று வந்து என்னென்னா, அன்சிதாவும் சரி நம்ம ஜாக்லினும் வந்து நிறையா விஷயம் வந்து பண்ணாங்க. அது ஒரு பொம்மையை வச்சு சீசன்லேயே வந்து ஒரு பொம்மைக்காக வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து டஃப்பு கொடுத்தவங்க வந்து இவங்க 2 பேரும் தான் சொல்லுவேன். அவ்வளோ டஃப்பு கொடுத்து பண்ணாங்க. ஆனாலும் அன்சிதா அவங்க எஃபைட் போட்டதுக்கு அப்புறமா தீபக்கோட பொம்மையை வெளியே வச்சுட்டாங்க. மஞ்சுரி வந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம சைடு எப்படின்னா பார்க்கும்போது மஞ்சுரிக்கு வந்து ஜாக்லின் பண்ண ஒரு சத்தியத்தினால தான் வந்து அவங்க அந்த கேமில் வந்து அவ்வளோ நேரம் இருந்தாங்க. பட் ஜாக்லின் போகும்போது மஞ்சுரியும் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் நம்ம தீபக்கனை போய் தூங்கிட்டா இருப்பா. அதே மாதிரி கொஞ்ச நேரமே பார்க்கும்போது காலையில் நம்ம தீபக்கனை கேப்டன் வேறையா, ஸோ அவர் வந்து பக்கத்தில் வந்து நின்று பார்க்கும்போது நம்ம டஸ்ட்பின்குள்ளே கடந்தது வந்து நம்ம தீபக்கனை பொம்மை. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம தீபக்கனை வந்து வெளியே போயிட்டாரு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அண்ணனுக்கு வந்து கேப்டன், ஸோ நாமினேஷனில் இருக்க மாட்டார். அதே மாதிரி அவருக்கும் வந்து ஃப்ரீ பாஸுங்கிறது தேவையில்லை. ஸோ இதனால் வந்து மேபி பொம்மைங்கிறது வந்து அவருக்கு வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. அதனால் அண்ணனும் சாதாரணமாக விட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி அன்சிதா அவங்க கிட்ட போயிட்டு கேட்டாங்க, ஏன் வந்து நீ வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு. ஜாக்லின் வந்துடா பசங்க கிட்ட வந்து அன்சிதா சொல்கிறாங்க, ஜாக்லின் வந்துடா அவள் வந்து நான் சொல்கிறேன் இந்த மஞ்சுரி வந்து வெளியே போகணும்டா. ஆனால் அன்சிதா என்ன பண்ணாங்கன்னா பசங்ககிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, இவ வந்து அவள் தனித்துவத்தை காட்டணும், மக்கள் முன்னாடி வந்து இவ பெரிய ஆளு, நான் ஒரு கேமுன்னு வந்தால் ரொம்ப விளாடுவேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஜாக்லின் ஒரு விஷயம் பண்ணுறா. அப்படி தனியாக தானே விளாட்றா அவ, அப்படி எதுக்கு வந்து முத்துக்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று வச்சுக்கிறா. இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம இவளுக்கே தெரிஞ்சிருச்சு, சௌந்தர்யாக்கே தெரிஞ்சிருச்சு ஜாக்லின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. அவளே வந்து சொன்னான்னு சொல்லி ஜாக்லினை எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றாங்க நம்ம அன்சிதா. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மை டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு இருந்தவங்க யாரும் வெளியே போகாமல் இருந்தாங்கன்னா ஹெபிட் கொடுத்துட்டுப்பாங்க தான் நினைக்கிறேன். இந்த பொம்மை டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒயில்ட் கார்டில் வந்தவங்களும் சரி மற்றவங்களும் எஃபர்ட் கொடுத்தாங்களாலும் வெளியே போனவங்களும் வந்து வேறு யாராவது புதுசாக இருந்திருந்தாங்கன்னு வந்து இந்த பொம்மை டாஸ்க்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம சுனிதாவங்களாம் இருந்தாங்க, இன்னும் வேறு லெவலாக போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் வந்து திரும்பி நம்ம பொம்மை டாஸ்க்கை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மழை வேற செம்மையாக பெஞ்சு, நீ பொம்மை டாஸ்க்காப்பா இதுக்கு அதெல்லாம் வேணாம், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் வந்து இதுகளை வந்து சும்மாலாம் இருக்க விட மாட்டாரே, அதுக்கு பிளான் பண்ணி ஒரு ஷீட்டு கொடுத்து அந்த ஷீட்டில் வந்து 2 டைலாக் இருக்கும். அந்த 2 டைலாக்கை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இதில் ஏதாச்சும் வம்பு வந்து இழுத்து அடிதடி சண்டை வர பரான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னா விஷாலுக்கு தான் வந்து இருந்துச்சு. யார் சொல்லியிருந்தாங்கன்னா விஷாலுக்கு வந்து விஷாலையும் நம்ம தன்ஷிகாவையும் பற்றி இவங்க வந்து ஒரு சொப்பு சாமா வச்சு விளாடணும்னா இவங்க வந்து விளாண்டுக்குவாங்க, அந்த சொப்பு சாமாவை வந்து இவங்க தனியாக கொடுத்து இவங்க 2 விளாண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டின் யாராவது என்னை பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா நானும் கொந்தளிச்சு பதறி இருந்திருப்பேன். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா சிரிச்சு, ஏன்னா நம்ம கூட வந்து நம்ம தன்ஷிகாவை பற்றி சேர்த்து சொல்கிறாங்க, அதனால சிரிச்சு மழுப்பிட்டாரு. அடுத்து வந்து நம்ம சௌந்தர்யா கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவன் வந்து எதுக்கு வந்து விளாட்றானே தெரியல, ஒரு கேம் விளாட்றான் ஆனால் அது பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து விஷால் சொன்னார் சௌந்தர்யா பார்த்து. சரி ஓகே, அவர் என்ன இதில் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் சௌந்தர்யா வந்து அதுக்குமே வந்து இவன் என்ன புதுசாக இதை சொல்கிறது, எப்பயும் சொல்கிற மாதிரி தானே சொல்லிட்டு போ, அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதை நான் விட்டுருவேன் மழுப்பிட்டாங்க. அடுத்து யாருன்னா, இவர் எதுக்கு வந்து எந்த கேம் விளாட்றாரு, இருக்கிற இடமே தெரியலைங்கும் போது நம்ம சிவானனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து பசங்களே சொல்கிறாங்க அவர் வாய்ஸ் எங்கேயும் கேட்க மாட்டேங்குதுன்னு. பட் இருந்தாலும் நம்ம சீனியர் அவரை சொல்லியிருக்கலாம், நம்ம ரஞ்சித் அண்ணன் அவருமே எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலப்பா. சரி ஓகே, இதுக்கடுத்து வந்து யார் யாருக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப பலவலன்னு எழுதிட்டு போவோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இதுதான் முக்கியமானதாக சொல்லியிருந்தாங்க. திரும்பி என்ன ஆயிடுச்சு, புறணி கதைகள் வந்து பேச வந்து இவங்க 2 பேத்துக்கும் தான் வேலைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போகிறாங்க. ஏன்னா இதுக்கு 2 பேசுறதுக்குன்னு உட்காந்தாவே யார் வீட்டு கதையை வந்து பெருசாக இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. நெண்டி விடுறதுல இவங்க வேற லெவலாக தான் இருப்பாங்க போலப்பா. அப்படி தான் இருந்துச்சு. நம்ம யாரை சொல்கிறோன்னா நம்ம ஆனந்தி சொல்றேன். நேத்து என்னமோ தன்ஷிகா ஒரு விஷயம் சொல்லவே இல்லை, ஆனா அன்சிதாவுக்கும் நம்ம விஷால் மேல கிரஷ் இருக்குன்னு ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, எப்பயும் புறணி பேசுற மாதிரி. இந்த ஜெஃப்ரி வந்து எதுக்கு இருக்கானே தெரியலன்னு அவங்க சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த சௌந்தர்யா பத்தி சொன்னாங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் பவித்ராவும் ஆனந்தியும் வந்து உள்ள இருக்கவங்க வந்து ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு தான் தெரியுது. இவங்க அவங்க கேம் விளாட்ல, அவங்க அப்படி பண்றாங்கடி, இவங்க இப்படி பண்றாங்க
விளையாடுங்கடி, நம்ம வந்து இப்படி இருந்துக்கணும்னே சொல்கிறாங்க ஒழிய அவங்க கேமை வந்து அவங்க 2 பேருமே விளாண்டுக்கிறதுல தான் எனக்கு தெரியுது. நெண்டி ஒருத்தர நம்ம ஆள் வந்து கில்லியாக தான்ப்பா இருக்காங்க. சரி ஓகே, அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சிருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து நம்ம மஞ்சூரி, அப்புறம் வந்து ஜாக்லின், அப்புறம் வந்து நம்ம சவுண்டு வந்து 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம பாய்ஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, இது 2 வந்து எனக்கு தெரியலடா, சௌந்தர்யா நல்லா தான் விளாண்டுருந்தா, அந்த ஜாக்லின் கூட எப்போ சேர்ந்தாலும் அப்போ இருந்தே வந்து கேம் வந்து மாற்றிட்டான்னு எனக்கு தெரில. பையன் பொண்ணு சேர்ந்து விளாண்டாலும் அங்கே தப்பு, பொண்ணு சேர்ந்து விளாண்டாலும் தப்புனா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரில. சரி ஓகே, இவங்க ஏதோ சொல்லி நமக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து கொடுங்க, எனக்கு தேவை கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டு எனக்கு நிறைய கிடைக்குது உங்களால். அப்போ பசங்க டீமை வந்து இந்த டீமை வச்சு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து என்னன்னா, மறுபடியும் முதலிருந்து கோபி அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் இந்த பொம்மை டாஸ்க்கு சொன்னாங்க. ஆனால் அந்த பொம்மை டாஸ்கில் வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா நீங்கள் யார் பொம்மை வேணால் வைக்கலாம், அதில் வந்து யார் கையில் இருக்கிற பொம்மை வேணாலும் நீங்கள் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து அவங்க பொம்மை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்போது டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சைடு வந்து விஷால் டீம், ஒரு சைடு நம்ம ஜாக்லின் டீம் அப்படிதான் இருந்தாங்க. நம்ம ஜாக்லின் டீமில் இருக்கவங்க விஷால் டீமை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கவங்க எங்கே அஃபெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி மாறி மாறி வச்சுக்கிட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம ஜாக்லினோட பொம்மை எப்படி பிச்சோ வந்து நம்ம ரயான் போய் வச்சிட்டாரு. விஷால் வந்து அங்கே எஃபெக்ட் போட்டு நிறைய விஷயத்த காப்பாற்றினாரு. ஆனால் வந்து சுற்றி பார்த்து ஜாக்லினை வெளியே துரத்தணும்னு முடிவு பண்ணார். ஆனால் மாட்டினது ஃபுல்லாக அந்த ஆடு தான் மாற்றிச்சு. நம்ம தர்ஷிகா மாற்றிட்டாங்க. தர்ஷிகா ஆகும்போது விஷால் ரொம்ப சோகமாயிட்டார். என்னடா நம்ம அங்கே இது பண்ணோம்னா இங்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நம்ம ஜாக்லின் வெளியே போக பிளான் போட்டால் யாரும் அதில் மாட்டிக்கிட்டாடா, அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்களும் வெளியே போனாங்க. அது மாதிரி செகண்ட் ரவுண்டில் வந்து பவித்ரா போனாங்க, தேர்ட் ரவுண்டில் வந்து விஷால் போனாங்க. அப்போ ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து பிளான் பண்ண மாதிரி இதை தான் நடந்துச்சுப்பா. பொம்மை கேம் வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகும்னு நினச்சா அது வந்து மொக்கையாக தான் போச்சு. ஸோ பொம்மை இதில் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வேறு எதுவுமே சொல்கிற அளவு இல்லை. டீம் பிரித்து விளாண்டுக்கிட்டாங்க. டீம் பிரித்து விளாண்டு ஆக மொத்தம் சண்டை போடுவாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து சண்டை போடாமல் அந்த நாள் வந்து ஈஸியாக தான் போச்சு. அடுத்து திரும்பி இந்த பொரணி டீம்னு சொன்னால அந்த பொரணி கதைகள் தான் திரும்பி வந்துச்சு. இந்த விஷாலும் தன்ஷிகாவும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பவித்ரா சொல்கிறாங்க. ஆனால் பவித்ரா பண்ணுற ஒரு விஷயமே யாருக்கு இங்கே பிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த விஷால் கையை தேய்ச்சி விட்றான், அவளுக்கு ஒன்றா எடுத்து கொடுக்குறான், அவன் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா மச்சான். ஆமாம், தனியாக தான் இருப்பாங்க, நீங்கள் அங்கேயும் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, இங்கேயும் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அப்போ எப்படி அந்த பொண்ணு உங்கள் கூட சேரும்? ஆக மொத்தம் இவங்களே வந்து அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒன்று தெரியாமல் க்ரஷ்ன்னு சொல்லிடுச்சுப்பா. அதை வச்சு இவங்க வந்து ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, மூவியை எடுத்து முடிச்சிட்டாங்க ஒரு காதல் கதையை வச்சு. ஸோ இன்னைக்கு பெருசாக எதுவுமே நடக்கலை, இதை வச்சு தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை வந்தனால டாஸ்க் எதுவும் பெருசாக நடக்கலைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாச்சும் நடக்குமா, இன்ட்ரெஸ்டாக போகுமா, மறுபடியும் இந்த பொம்மை டாஸ்கில் ஏதாவது ஃபைட் சீன்லாம் இருக்குமா, இல்லை யாராவது ரத்தக்காவு வாங்குவாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டுக்கு எங்கள் SVTV சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.